நலமாய் வாழு. உலக நீரிழிவு தினம் குறித்து காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள் வழங்கும் தகவல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா உலக சர்க்கரை நோய் தினமா அனுசரிக்கப்படுது. நவம்பர் 14. இதே நவம்பர் 14 அன்னைக்கு உலக சர்க்கரை நோய் தினம், வேர்ல்டு டயபிட்டிஸ் டே அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, ஃப்ரெட்ரிக் பேண்டிங் என்கிற ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் தான் வந்து இன்சுலினை முதல்ல கண்டுபிடிச்சாரு 1921ல. சார்லஸ் பெஸ்ட் என்கிற இன்னொரு சயின்டிஸ்ட் கூட சேர்ந்து கண்டுபிடிச்சாரு. சோ அதை நினைவுபடுத்தும் விதமா தான் இந்த உலக சர்க்கரை நோய் தினம் அனுசரிக்கப்படுது. ஜெனரலா நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா டயபிட்டிஸ்ங்கிறது வந்து ஒரு கிரானிக் டிசீஸ். கிரானிக் டிசீஸ்னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஃபீவர், ஹெட்ஏக், இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ், இல்ல ஒரு டைஃபாய்டு ஃபீவர், இல்ல வைரல் ஃபீவர், இதெல்லாம் வந்ததுன்னா ஒரு 10 days நம்ம மெடிசன் எடுத்தா சரியாயிடும். பட் டயபிட்டிஸ்ங்கிறது ஒரு கிரானிக் டிசீஸ். வருஷ கணக்குல அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல வந்து அது சில தாக்கங்களை ஏற்படுத்திட்டு இருக்கும். சோ அதனால வந்து இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம லைஃப் லாங் எடுக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டயபிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 விஷயங்கள் இருக்கு. நம்பர் 1 டயட், அதுதான் ரொம்ப முக்கியம். 2வது பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது உடற்பயிற்சி. 3வது பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம், வாழ்வியல் முறை மாற்றம். 4வது பார்த்தோம்னா மருந்து மாத்திரைகளை நம்ம கரெக்டா எடுத்துக்கணும். சோ டயட் அப்படின்னு பாக்குறப்ப ஜெனரலா நம்ம எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரிசி சாப்பிடக்கூடாது, கோதுமை சாப்பிடணும் அப்படிங்கிறது. சோ அதுவே ஒரு தப்பான இது. நம்ம அரிசி சாப்பிட்டாலும், கோதுமை சாப்பிட்டாலும், சிறுதானியம் சாப்பிட்டாலும் எல்லாத்துலயுமே கார்போஹைட்ரேட் இருக்கு. சோ நம்ம என்ன செய்யணும்னா, கார்போஹைட்ரேட்டை எடுத்துக்கணும், அது அளவா எடுத்துக்கிட்டு, புரதச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமா எடுத்துக்கிட்டு, கொழுப்பு சத்தையும் மாவு சத்தையும், அதாவது ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கணும். சோ இதுதான் நம்ம பேசிக் கான்செப்ட். அப்படின்னு பாக்குறப்ப நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா அதுல நார் சத்து நிறைய இருக்கு, அது அல்லாத நிறைய மல்டி விட்டமின்ஸ், இந்த சத்துக்கள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. அதனால வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கணும். 2வது எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு மைல்டான எக்ஸசைஸ் பண்ணலாம், ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வாக்கிங் போகலாம், இல்ல அதுவும் முடியல சில பேர் சைக்கிளிங் தான் போறாங்க அப்படின்னா ஓகே, எனி பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அது வாக்கிங்கா இருக்கலாம், சைக்கிளிங்கா இருக்கலாம், இல்ல யோகாவா இருக்கலாம், மெடிடேஷனா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு. சோ அவங்க ஒரு நாளைக்கு கம்பல்சரியா அரை மணி நேரமாவது பண்ணிருக்கணும். அப்புறம் பார்த்தோம்னா வாழ்வியல் முறை மாற்றம், இதுதான் ரொம்ப முக்கியம். அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும், அது வந்து பெரிதளவுல நம்ம சர்க்கரை அளவை வந்து பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம 2வது மாடிக்கு ஏறி போகணும், இல்ல ஒரு 3வது மாடிக்கு ஏறி போகணும் அப்படின்னா நம்ம ஒரு லிப்டை யூஸ் பண்ணுவோம். ஆனா முதல் மாடிக்கு போறதுக்கே சில பேர் நம்ம லிப்டை யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த மாதிரி இல்லாம நம்ம மாடிப்படி ஸ்டெப்ஸை தான் யூஸ் பண்ணணும். பக்கத்துல உள்ள கடைக்கு போகணும்னாலே 2 வீலர்லயோ இல்ல கார்லயோ போகாம சைக்கிள்ல போறதோ இல்ல நடந்து போறதோ, இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள். அதே மாதிரி வந்து நைட்டு டின்னர் வந்து 7 மணிக்குள்ளேயே முடிச்சிட்டோம்னா நம்ம ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம சாப்பிடுற ஸ்பீடு, சில பேர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிடுவாங்க. ஃபாஸ்டா சாப்பிடறதுனால போஸ்ட் பிராண்டியல் குளுக்கோஸ், அதாவது சாப்பாட்டுக்கு அப்புறம் உள்ள சுகர் லெவல் அதிகமாகும், சீக்கிரமா ரத்தத்துல கலந்து. மெதுவா சாப்பிடணும். இது எல்லாமே வந்து வாழ்வியல் முறை மாற்றத்துல தான் வரும். சோ வாழ்வியல் முறை மாற்றம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல. மருத்துவர் கொடுக்கிற அந்த மருந்து மாத்திரைகளை ஒருவேளை கூட மிஸ் பண்ணாம கரெக்டா எடுக்கணும். சோ இப்ப நான் சொன்ன வழிமுறைகள் எல்லாம் நம்ம பின்பற்றி நம்ம சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த உலக சர்க்கரை நோய் தினத்தன்னைக்கு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. உலக நீரிழிவு தினம் குறித்து காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள் வழங்கிய தகவல்.